இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இந்த காமன் 3 மிஸ்டேக் தான் பார்க்க போறோம். ஃபார் டேட் எக்ஸல்ல ஏற்படுற காமனான மிஸ்டேக், நம்ம வந்து டேட்டா ஃபார்மேட் வந்து 3 காமனான மிஸ்டேக் இருக்கு. அதை தான் இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். மெயினாக எதுக்காண்டி பார்க்குறோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்றோம், இல்லாட்டி ஷார்ட் பண்றோம், பேஸ்ட் ஆன் டேட்டை வச்சு ஒரு பிவட் சம்மரி பண்றோம். ஸோ அப்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும் டேட். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டா இருக்கும், நம்பர்ஸா இருக்கும், இன்வேலிட் ஃபார்மேட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நான் வந்து நார்மலான கரெக்டான டேட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு வந்து இன்வேலிட் ஆர் கன்ஃபியூசிங் டேட் ஃபார்மேட். சரி, அது எப்படி இருக்கும்னா, நார்மலாக ஒரு டேட்னா எப்படி இருக்கும், டேட்டு மந்த்து இயர் இருக்கும். சரி, சம்டைம் நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி இருக்குன்னா 2025/05/01. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, டிஃப்ரெண்ட்டான டேட் ஃபார்மேட் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவல் நம்ம நார்மலாக இப்படி யூஸ் பண்ண மாட்டோம், டிஃப்ரெண்ட்டான டேட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டான டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து டேட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட் ஃபார்மேட்டை வந்து டேட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது மூலமாக நம்ம வந்து டேட் ஃபார்மேட்டாக ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு டேட் இருக்கு, டேட் வேல்யூ. இப்போ வந்து நம்ம டேட் வந்து இப்போ என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போறோம்னா, 02/05/2025 டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு சீரியல் நம்பராக கிடைக்கும். இதை வந்து ஆக்சுவலி இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து டேட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்பரான டேட்டா நமக்கு வந்து பாப்புலேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து டேட் வேல்யூ ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரான டேட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் மிஸ்டேக், அதை வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, அந்த டேட் இஸ் ஆக்சுவலி சார்ட்டட் பை த டெக்ஸ்டாக இருக்கும். இந்த டேட் வந்து டெக்ஸ்டா இருக்கும், அதனால நம்மளால அதை வந்து ப்ராப்பரா ஷார்ட் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு சம்மரிலையோ ஒரு பிவோட்லயோ எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அதை எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சம் டேட்டா வச்சிருக்கேன், இதெல்லாம் டேட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி டைப் பண்றதுன்னா, இப்போ வந்து இஸ் டெக்ஸ்டான்னு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. இதுல பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது டெக்ஸ்டா இல்லைன்னா அது வந்து வேல்யூவா இருக்கான்னு நமக்கு இதுல தெரிஞ்சிடும். கொஞ்சம் இது வேல்யூ ட்ரூவா இருக்கும் பட்சத்துல அதை வந்து டெக்ஸ்டை வந்து நம்ம வேல்யூவா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, சேம் தான், டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். டேட் வேல்யூ ஃபங்க்ஷன்ல ப்ராப்பரான டெக்ஸ்டா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இது க்ளோஸ் பண்றோம். நமக்கு சிமிலர்லி நம்பர் ஃபார்மேட்ல வரும். இது என்ன பண்றோம்னா, கண்ட்ரோல் ஃபார்மேட்ல கொடுத்து நம்ம டேட்டா மாத்திக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து தேர்ட் மிஸ்டேக் தான் பார்க்க போறோம். தேர்ட் மிஸ்டேக் எப்படி இருக்கும்னா, இது வந்து ரீஜனல் செட்டிங் இஷ்யூவா இருக்கலாம். சரி, நம்ம சிஸ்டம்லயே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் இது இருக்கும், யூகே அண்டு யூஎஸ் டைம் ஜோன். ஸோ ரீஜனலாக நமக்கு என்ன டைம் ஜோன் இருக்கோ, நம்ம சிஸ்டம் டேட் என்ன இருக்கோ அதுக்கு தக்கனதான் அங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ எப்படி இருக்கும்னா, நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டு மந்த்து இயர் சம் ரீஜன்ல அவங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர், இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரி, சம்டைம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட் அடிக்கிறேன், 03/2025. ஓகே, ஸோ அதே தான்
அதே டேட்டு இது வந்து ரிவர்ஸ்ல 03 01 2025. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இது வந்து இந்த டேட் ஃபார்மேட் வந்து 1st March 2025. ஆனால் இதே ஃபார்மேட்டில் இந்த டேட் என்னன்னா அதே தான் இந்த ஃபார்மேட்டில் 1st March 2023. நமக்கு இப்போ வந்து இதை டைரக்டா டேட் வேல்யூ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். டேட் வேல்யூல போடுறேன், இன்வாலிடா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஆல்ரெடி டேட் ஃபார்மேட்ல தான் இருக்கு, அதனால நமக்கு வந்து இன்வாலிட் அடிக்குது. டேட் வேல்யூ டெக்ஸ்ட் டு டேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் அது மெயினா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து டேட் நம்ம சிஸ்டம் எந்த டைம் ஜோன்ல இருக்குன்ட்டு நம்ம எந்த ரீஜன் செட்டிங்ல இருக்குன்னு நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது வந்து யூகே இங்கிலீஷ் அண்ட் யூஎஸ் டைம் ஜோன்ல இருக்கு. ஸோ அதனால அப்படி இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை மாத்துறதுக்கு இங்க போய் மாத்திக்கலாம். ஸோ இது உங்க விண்டோஸ்ல வந்து டேட் டைம் ரீஜனல் செட்டிங்னு ஒரு காலம் இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து என்ன ரீஜியன் இருக்கும். ஸோ இந்த ரீஜியனை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி நமக்கு வந்து விண்டோஸ் ரீஜனல் செட்டிங் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். the regional format and windows apps கேட்கல, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி ஃபார்மேட் வேணும்னு நம்ம சூஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பல்காக நம்ம வந்து டேட் கன்வர்ஷன் பண்ணும்போது நம்ம பவர் கோட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து ஈஸியாக வந்து டேட் டு டெக்ஸ்ட் டு டேட்டை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த 3 மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். இன்வாலிட் டேட்டா இருக்கும், அது நமக்கு தெரியாமல் இருக்கும். அகெயின் வந்து ஆக்சுவலி அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கும், அதனால நம்மளால எங்கே யூஸ் பண்ண முடியாது இருக்கும். தேர்ட் வந்து ரீஜனல் இஷ்யூவாக இருக்கும். இந்த 3 இஷ்யூ தான் இப்போ பார்த்தோம். இந்த இதை எப்படி கிளியர் பண்ணுறதும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி வேற ஏதாச்சும் டவுட்டோ இல்லாட்டி எக்ஸல் ரிலேட்டடான ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.